888 கோடி ரூபாய் ஊழல், 888 கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில் அமைச்சர் KN நேரு அவர்களுடைய துறையில் நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய DGP அவர்களுக்கு கடிதம் அளித்து அதில் ஒரு FIR பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் PMLA செக்ஷன் 66 இடிக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, வேறொரு கேஸில் சோதனை பண்ணுறாங்க, அந்த கேஸில் இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் 66 படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை. இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு CBI வழக்கு 2024 திரு KN நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்தில் வேறு பகுதியில் நடத்தப்பட்ட ரைடில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், இவங்க ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உட்பட 2538 போஸ்டிங், அதில் 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துகிறாங்க. அதில் எப்படியெல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள், குறிப்பாக 150 கடைசி அந்த 2538 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களில் 150 பேர் நேரடியான ப்ரூஃபை இடி அளிக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, பணம் யாருக்கிட்ட கொடுத்தாங்க, அஃபீஷியலாக அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு KN நேருனுடைய சகோதரர் அவர் கையில் KN ரவிச்சந்திரன் அவருடைய கையில் வாட்ஸ்அப்பில் அந்த முழு லிஸ்ட் இருக்குது. ப்ரிலிமினரி பரீட்சையில் பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்டில் பேரை சேர்த்துறார். இது போன்ற பல ஆதாரங்களில் 232 பக்கம் அதை திரட்டி சேகரித்து செக்ஷன் 66 PMLA ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய DGPக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்லை.